السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفسه ونفخه. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه. எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்லாஹ்வின் பேரன்பும் பெருங்கருணையும் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அவர்களை பின்பற்றி இந்த பூமியிலே வாழ்ந்து சென்ற உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், அவர்களுக்கு பின்னால் யாரெல்லாம் இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை பின்பற்றி வாழ்ந்து சென்றார்கள் அவர்கள் மீதும், குறிப்பாக சிறப்பான இந்த ஒரு அழகான நிகழ்ச்சியில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நம் குடும்பத்தாரின் மீதும் என்ன வேண்டும் என்று கூறியவனாக இவரை ஆர்வம் செய்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும்? அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலேயே இந்த ஒரு நிகழ்ச்சி குறிப்பா குர்ஆன் மரணம் அதை மையப்படுத்திய ஒரு நிகழ்ச்சி தான். இந்த குர்ஆன் மரணத்தை பத்தி பேசுறதுக்கு இந்த இடத்துல தகுதி உள்ளவனா நான் இருக்கேனா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா இன்ஷா அல்லாஹ் என்ன குர்ஆனை முழுமையாக மரணம் செய்யக்கூடிய ஒரு பாதையிலையும் சரி, இங்க வந்திருக்கக்கூடிய நம்ம எல்லாரையுமே சரி, அந்த ஒரு பாதையில தான் நம்ம எல்லாரையுமே கொண்டுட்டு போகணும் இன்ஷா அல்லாஹ். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்துல மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே எதை எடுத்தாலும் சிறந்தது எது அப்படிங்கிறத பார்த்து தான் ஓடுறோம். எதை எடுத்தாலும், வியாபாரமா இருக்கட்டும், உணவா இருக்கட்டும், நம்ம அணியிற காலணிகளா இருக்கட்டும், அணியிற ஆடையா இருக்கட்டும், எதை எடுத்தாலும் என்ன பார்க்கிறோம்? எது நல்லா இருக்கும், நம்ம லெவலுக்கு எது நல்லா இருக்கும், உள்ளதுல எது நம்மளால சிறந்ததை எதை எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதற்காக தான் முயற்சி பண்றோம். இதுல நம்மளை யாரும் மாற்றுகிறது கிடையாது. இந்த உலகத்துல ஆக சிறந்த ஒன்று இருக்கும் அப்படின்னா, நான் சேமிச்சு வைக்கக்கூடிய செல்வம், நான் சேமிச்சு வைக்கக்கூடிய சொத்து பத்துகள், நான் சேமித்து வைக்கக்கூடிய ஆடை, இப்படி எல்லாத்தையும் எடுத்துப்போம். இதுல ஆக சிறந்ததுன்னா எதை சொல்லலாம்? நான் சேர்த்து வைப்பதிலேயே மிக சிறந்தது அப்படின்னா நல்ல அமல்களும் சேர்த்துப்போம். இதுலயே நான் சேர்த்து வைக்கிறது ரொம்ப சிறந்தது அப்படின்னா என்ன சொல்லலாம்? எது? குர்ஆன் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது அவர்கள் சேர்த்து வைப்பதிலேயே மிக சிறந்தது நபியே நீங்க சொல்லுங்க அப்படின்னா, அல்லாஹ் குர்ஆனை பத்தி என்ன சொல்றான்? கிட்டத்தட்ட அந்த வசனத்துல அல்லாஹ் குர்ஆனை பத்தி உபதேசம் பண்ணுவான். நபி நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி, யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅத்துக்கும் மவ்இதத்தும் மின் ரப்பிக்கும். யா அய்யுஹன் நாஸ், மக்களே, கத் ஜாஅத்துக்கும், நிச்சயமாக உங்களிடம் வந்திருக்கு, மின் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடமிருந்து, மவ்இதா, ஒரு உபதேசம் உங்களுக்கு வந்திருக்கு. இப்ப இந்த குர்ஆன் நமக்கு என்ன? அல்லாஹ்விடமிருந்து வந்த உபதேசம் இல்லையா? இன்னைக்கு இந்த நம்ம இந்தியாவில இருந்து ஒரு வெளிநாட்டுக்கு இந்த இந்தியாவுடைய செய்திகள், இந்திய பிரதமருடைய செய்திகள் எடுத்துட்டு ஒரு தூதர் போறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு அங்க எந்த விதம் எப்படியான கண்ணியம் வழங்கப்படும்? வெளிநாட்டுக்கு போற எப்படியான கண்ணியம் வழங்கப்படுவாங்க? இந்த தூதருக்கு போனது பிரதமர் தான் இல்ல, போனது நாட்டுடைய முக்கிய பிரதமர் தான் இல்ல, பிரதமர் கொடுத்த செய்தியை கொண்டு ஒரு தூதர் போயிருக்காரு. எப்படியான கண்ணியப்படுத்தப்படுவார்? எப்படி கண்ணியப்படுத்தப்படுவார்? சிறப்பு கப்பல்கள் விரிக்கப்படும், அவர் வரதுக்கான ஏகப்பட்ட பாதுகாப்பு செய்யப்படும். செய்தி கொண்டு வருவதற்கு, ஜஸ்ட் செய்தி கொண்டு வருவதற்கு தான். ஏன்னா அந்த செய்தி வந்தது மிக முக்கியமான வேல்யூவான இடத்துல இருந்து அந்த செய்தி வந்திருக்கு. சோ அந்த செய்தியை கொண்டு வந்தவருக்கு அந்த அவருடைய வேல்யூ கொடுக்குறாங்க இல்லையா? அந்த செய்தியை கொண்டு வந்தவருக்கு அவருடைய வேல்யூ அடைகிறார், அந்த ஜஸ்ட் ஒரு செய்திக்காக வேண்டி. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த செய்திக்கு அவ்வளவு கண்ணியம் கொடுக்கிறதுக்கு காரணம் முக்கியமான இடத்துல இருந்து வந்திருக்குங்கிறதுனால தான். இந்த குர்ஆன் யாரிடமிருந்து வந்திருக்கு? அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கு. இன்னைக்கு நாம நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மக்கள்ல எல்லாருடைய பேச்சுக்களை விடவும் இந்த குர்ஆனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அந்த குர்ஆன் ஒண்ணு சொல்லுது, என் உம்மா ஒண்ணு சொல்றாங்க, இதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். குர்ஆன் ஒண்ணு சொல்லுது, என் மனைவி ஒண்ணு சொல்றாங்க, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். குர்ஆன் ஒண்ணு சொல்லுது, என் கணவர் ஒண்ணு சொல்றாரு, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். யோசிக்கணும். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே,
அது எங்கிருந்து வருதுங்கிறத வச்சும் அதுக்கான வேல்யூவை வந்து நம்ம சரியான முறையில் கொடுக்கணும். அதனால தான் அல்லாஹ் தெளிவா சொல்றான், எப்ப உனக்கு உபதேசம் வந்திருக்குது, மிர் ரப்பிக்கும், உன்னுடைய இறைவனிடமிருந்து உனக்கு வந்திருக்குது. அது சொல்லிட்டு அல்லாஹ் அப்படி தொடர்ச்சியா சொல்றான், வஷிஃபாஉன் லிமா ஃபி சுதூர். அது வெறுமனே உபதேசம் இல்லப்பா, உன் உள்ளங்களோட நோய்க்கு அது மருந்து, நிவாரணம். மருந்து கூட இல்ல, நிவாரணம். உன் உள்ளங்களோட நோய்க்கு என்ன நிவாரணம். சொல்றான் வஹுதா வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். அது முஃமின்களுக்கு ரஹ்மத்தாகவும் அருளாகவும் நேர்வழியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தொடர்ச்சியா சொல்லிக்கிறான், குல் பி ஃபضலில்லாஹி வ பி ரஹ்மதி ஃபபிதாலிக் ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். நபி நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக இது வந்திருக்குது, அவர்கள் சேர்த்து வைப்பதிலேயே மிக சிறந்தது இதுதான், இதை கொண்டு சந்தோஷப்பட்டு கொள்ள சொல்லுங்க. குர்ஆனை கொண்டு அல்லாஹ் சொல்றான் சந்தோஷப்பட்டுக்க சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உண்மையிலேயே நம்மளுக்கு மத்தியில ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ குர்ஆன் முழுமையாக மனப்பாடம் பண்ணா அப்படின்னா சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷம். எல்லாருக்குமே அது யாருக்குமே மாற்றம் இருக்கிறது இல்லப்பா, குர்ஆன் மனப்பாடம் பண்ணா ரொம்ப வருத்தமா நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? யாரா இருந்தாலும் சரி, மனப்பாடம் பண்ணவரா இருந்தாலும் சரி, மனப்பாடம் பண்ணாதவரா இருந்தாலும் சரி, பண்ணவரை பார்க்கும்போது சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ், மன நிம்மதி. ஆனா மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். குர்ஆன் மனப்பாடம் பண்ணீங்களா இல்லையா? குர்ஆன் பத்தி நிறைய கேட்டிருக்கீங்க, நிறைய சொல்லிருப்பாங்க, என்னடா சொன்னதை தானே கூட வந்து சொல்றாரு, அப்படியான ஒரு நிலையை இந்த இடத்துல நான் உங்களுக்கு விட்டுட்டு போக மாட்டேன் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் உண்மையிலே குர்ஆனை மனப்பாடம் பண்ணக்கூடிய நீங்க உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் வர வேண்டிய விஷயம் என்ன? குர்ஆன் மனப்பாடம் பண்ண நீங்க குர்ஆன் மனப்பாடம் பண்ணுவதா உங்கள்ட்ட ஏற்பட வேண்டிய விஷயம் என்ன? என்ன? அஹ்லாக், ஒழுக்கம். ஏன்னா குர்ஆன் ஒரு மனிதனை அஹ்லாக்குடைய உச்சத்துக்கு கொண்டுட்டு போகும். அதனாலதான் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தோட பிரச்சனை என்னன்னா, குர்ஆன் ஓதுற பசங்க, சின்ன பசங்க தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா பள்ளிக்கு வர பெரியவங்க குர்ஆன் ஓதுற பசங்க ஏசுவாங்க, குர்ஆன் ஓதிட்டு போய் இப்படி பண்றான். ஆனா உண்மையிலேயே நம்ம பெரியவங்க ஒரு விஷயத்தை விளங்கணும், என்னதான் குர்ஆன் மனப்பாடம் பண்ணிருந்தாலும் சின்ன பசங்க, என்னதான் குர்ஆன் மனப்பாடம் பண்ணாலும் அவன் சின்ன பசங்க. ஏன்னா நாம மதரசா படிக்கும்போது நம்ம மதரசா ஹிஃப்ஸ் பாடம் இருந்துச்சு. அப்ப அந்த சின்ன பசங்க செய்யக்கூடிய சேட்டைகள் காரணமா அந்த பெரியவங்க அந்த குர்ஆன் மனப்பாடம் பண்ற பசங்களை கடிச்சுப்பாங்க. இப்ப குர்ஆன் மனப்பாடம் பண்ற எப்படி இருக்க, உனக்கு தெரியாதா, கொள்ளாதுன்னு சொல்லி கடிச்சுக்குவாங்க. ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு சின்ன வயசுல அவருடைய அந்த துரு அந்த தன்மையை விட்டு தாண்டி ஒரு இடத்துல வந்து இருந்து அவருடைய எல்லா ஆசையும் நீங்க கோபப்படுற மாதிரி அவங்க நடந்துப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், மார்க்க விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படித்தான் நடக்கணும் இருக்கும்போது தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இப்படித்தான் நடக்கும். சோ நீ இப்படி இருக்கிறாங்கிறத மாற்றக்கூடிய எல்லா இடமும் கோபப்படாதன்னு சொன்னாங்க. ஏன் கோபம் வந்தா தண்ணி குடின்னு சொன்னாங்க? ஏன் யாரும் கோபம் வராதா இருக்கீங்களா? கோபம் வராதால யாரும் இருக்கீங்க? எனக்கு நல்லா வரும், அதுல மாற்றம் இல்லை யாராச்சும். ஏன்னா கோபம் வருவது